ஸோ அடுத்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேப்டன். கிட்டத்தட்ட 4 வருஷம் அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கூட முகம் சுளிக்காமல் எங்களையும் சுளிக்க விடாமல் அவருடைய பணி அவருடைய லைஃப் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு எங்களோட தொடர்ந்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சார். ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய கரா டீம் சார்பாக டைரக்டருக்கு வந்து சாரி சொல்லிக்கிறோம். ஸோ அவருடைய லைஃப் இந்த படத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி மாறும். அடுத்த படமும் எங்களுடைய நிறுவனத்தில் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் நல்ல ஒரு டெக்னீஷியன் தமிழ் துறையில் கிடச்சிருக்காரு. அவர் நிறைய பேர்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக சங்கர் சார்ட்ட வந்து முதல்வன் படம்லாம் ஹிந்தியில் அவர்லாம் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மாதிரி மாளிகை நிறைய படங்கள் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் நல்ல ஒரு கதாசிரியர். அதே மாதிரி எதுவுமே நுணுக்கமாக அழுத்தமாக எழுதுறது தான் சரி, எதுவாக இருந்தாலும் டெக்னீஷியன் யார், இவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிலாம் எல்லாமே ஒருங்கிணைச்சு இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம், குழந்தைகள் முதல் பெரியவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படத்தை நம்ம தமிழ் துறைக்கு கொடுத்த திரு அவதார் அவர்களுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் முறையில் அவருக்கு நன்றி தெரிவித்து டெக்னீஷியன் சார்பாகவும் ஒருங்கிணைத்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரை நிறைவாக பேச இருக்கிறார். அவரோட உழைப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய படமா உங்களுக்கு பிரதிபலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக டீம் சார்பா ஒரு தேங்க்யூ குட்டி மொமெண்டோ மாதிரி பிரசன்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரேம்நாத் சார், தேங்க்யூ சார். என் பாதையால நீங்க பாத்துறீங்க. பட் எஸ், கேன் வி ஹேவ் தி டைரக்டர் விஜய் அவதார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஸோ இந்த படம் எனக்கு ஏன் கிடச்சிதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, முதல்ல க்ராக்கடைலுக்காக தான் எனக்கு இந்த படமே கிடச்சிது. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ப்ரொடியூசர் வெங்கை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பவானி என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து நான் சொல்லும்போது அந்த காதல் குமார் கேரக்டர் அவர் வந்து கம்ப்ளீட்டாக இதை உள்ளே வாங்கி இந்த ரோல் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது எக்ஸாம்பிள் என்னென்னா, சுமார் முஞ்சி குமார் சேம் அந்த கேரக்டரோட அடாப்டேஷன். அதை அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உள்ளே வாங்கி ரொம்ப நல்லபடியாக பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரை ஓகே பண்ணுறதுக்காக நாங்கள் டேராடூன் வேறு போயிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் யாரை போடலான்னு சொல்லும்போது, அச்சுராஜ்மணி போடலான்னு சொல்லும்போது, சார் அது அவர் சம்பளம் நமக்கு எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம பட்ஜெட் ஒரு ரேஞ்சில் இருக்கே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் சம்பளம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட சம்பளம் என்ன இருக்கோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம இந்த சப்ஜெக்ட் நான் பண்ணோம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவதார்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து ஒரு விஷயத்துக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது கூட அந்த காதல் குமாரோட கேரக்டருக்காக அவர் சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன அவதார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜீவா சார் அவர்கிட்ட போய் நடிக்கும்போது சொல்லும்போது, சார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன ரோல் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பண்ணுற காமெடி, அவர் பண்ணுற அந்த சீரியஸ்னஸ்ஸு, இல்லை சார் நீங்கள் வில்லனாக தான் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சார் இல்லை சார் ப்ளீஸ் பண்ணி ஆகணும் சார் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ரோல் ஸோ ஃபைனலாக அவர் அந்த ரோல் ஒத்துக்கிட்டு அதை பண்ணிவிட்டு, ஸோ அது ஒரு பேட்டர்னில் பண்ணோம். ஸோ சாய்பால் பசின் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு ஒரு 3 பேட்டர்ன் ஆஃப் ரோல் இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிமாயா நடிச்சிருக்காங்க.
ஸோ கிமாயா கூட ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன 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 விஷயங்கள், நுணுக்கங்கள், ஒரு அவங்களுக்கு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட அவங்க ரொம்ப நல்ல டீட்டெயிலாக போயிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. இத்தனைக்கு அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஸோ குல் ரஞ்சித் நடிச்சிருக்காரு, என் பொண்ணு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நடித்தவங்க எல்லாருமே நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வில்லியம் சார், ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு லைட்டிங்கோட சென்ஸு. நாங்கள் குஜராத்தில் ஷூட் பண்ணும்போது 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோன்றதுனால ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைட்டிங் கீழே செட் பண்ண முடியாது, லைட்டிங் மேலே தான் செட் பண்ணணும். அந்த விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். நான் எங்களுக்கு யாருக்கும் எந்த விபத்தும் வராமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எடிட்டர், ஜென்ரலாகவே வந்து நம்ம ஃபிலிம் வந்து ஒரு மாநாடு பேட்டர்னில் ரொம்ப நான் லீனராக இருக்கும். ஸோ எடிட்டர் சார் வந்து எடிட்டிங்கில் வந்து பட்டை கிளப்பிட்டாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்னில் அவர், எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் ஒரு ட்ரெண்டி எடிட்டர் நான் நினைக்கிறேன். கிரேசன் சார், சார் எங்கே இருக்கீங்க கிரேசன் சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு நீங்கள் ஒரு எடிட்டராக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர் சார், ஜென்ரலாகவே ஆர்ட் டைரக்டர் சார் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி பிஎல் தேவா சாரை போட்டுடலாம் யாருன்னு கேட்டேன். அவர் இல்லை இவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படிலாம் நான் கொஞ்சம் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட ஏஜ் தான் எங்களை காப்பாத்திச்சுன்றது நான் 100% அதை நம்புகிறேன். எங்களுக்கு முதல்ல வந்து நிறைய விதமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து, முதல்ல வந்து விதவிதமாக செஞ்சு கொடுத்து, ரப்பரில் முதல்ல, ஃபைபரில் முதல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 முதலையே டம்மியாக செஞ்சுருக்கோம். மிஷின் முதல்ல, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கூட இருந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஃப்ரேமில் எதுவும் பின்னாடி இல்லைன்னா கூட கேமராமேன் சார் பார்க்கும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக அதை செட் பண்ணி விட்ருவார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் நாங்கள் ரொம்ப பெருசாக தப்பிச்சிருக்கோம் சார். ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ரேஞ்சுக்கு ஆக்குனதும் ஆர்ட் டைரக்டரை நம்ம சொல்லிக்கலாம். ஃபைட் மாஸ்டர் மைக்கேல் மிராக்கல் சார், அப்புறம் பில்டப் ரவி, 2 பேர் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. பட் மைக்கேல் மிராக்கல் சார் வந்து நமக்கு முதல்ல போர்ஷன் பண்ணல, முதல்ல போர்ஷன் வந்து நமக்கு பில்டப் ரவி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஷார்ட் டைமில் அவர் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு என்னோட பாதி ப்ரெஷர் அவர் தான் மேலே எடுத்துக்கிட்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ எப்படி உல்ட்டா தொங்குறது அவரை ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணி முதல்ல போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப வெரைட்டியாக பண்ணி ரொம்ப இதை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார் பில்டப் ரவி சார். மைக்கேல் மிராக்கல் சார் வந்து முதல்ல போர்ஷன் இல்லாமல் மற்ற போர்ஷன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவர் பண்ணுற ஒரு ஃபைட்டில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து யாரையும் அடிக்கக்கூடாது, ஆனால் இது சூப்பர் ஆக்ஷன் பிளாக்காக இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு ஜாக்கி சான் சாரோட நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஃபைட் அப்படியே ஜாக்கி சான் மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் நான் என்னென்ன மனசில் நினச்சேனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணார். ஸோ நம்ம கோ டைரக்டர் ராமச்சந்திரன் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. குஜராத் ஷெடியூலில் ரொம்ப கொஞ்சம் ஊந்து கொஞ்சம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஜர் ஆகி இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம கோ ரைட்டர் பிரபாகர் சார், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சேதுபதி சார், இந்த பாட்டை அவர் பாடினதுனால என்னோட முதல் படம், அவர் இந்த பாட்டு பாடினதுனால எனக்கு ஒரு பாக்கியமாக நான் இதை நினைக்கிறேன். என் ஃபஸ்ட்டு படத்தில் அவர் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா வரணும், நல்லா ஹிட் ஆகணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நிமிர்ந்து நில் அந்த பாட்டு சொர்க்கோ கருணாநிதி சார் எழுதியிருக்காரு. அந்த லிரிக்ஸ் கேட்ட உடனே மியூசிக் டைரக்டர் வந்து யார் எழுதுனாங்க, லிரிக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்குது, எனக்கே உறுத்துது. ஸோ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த நிமிர்ந்து நில் சாங் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொடுக்கும். நம்ம என்றைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடாது, நமக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம நிமிர்ந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். மகளே சாங்கு, இந்த மகளே சாங் வந்து கேஜிஎஃப்ல அம்மா சாங் எழுதினவர் தான் கரால அப்பா சாங் எழுதியிருக்காரு மதுரை கவி. ஸோ மதுரை கவி சார் இன்னைக்கு வரல. அவர் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் 6 சாங்கோட லிரிக்ஸ் வாங்கியிருக்கேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை எழுதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாங் வந்திருக்கு. அந்த சாங் வந்து என் பொண்ணு அந்த சாங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குல் ரஞ்சித் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாக வரணுன்றது நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். கிளாப்ஸ் பண்ணு,
கிளாப்ஸ் பண்ண சாங் வந்து அச்சுராஜமணி சார் பாடியிருக்காரு, நமிதா மாரிமுத்து பாடியிருக்காங்க. இந்த ரேப் போர்ஷன் யார் பாடலான்னு அச்சுராஜமணி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நமிதா மாரிமுத்து பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி சரி பிளான் பண்ணலாம்னு சொல்லி அவங்க பாடும்போது ரெக்கார்டிங் உள்ள போயிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, என்ன வாய்ஸ் அவதார் வாய்ஸ் இப்படி கத்தி மாரி இருக்கு வாய்ஸ்ன்னு சொல்லி, சூப்பர் ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ், 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சொர்க்க கருணாநிதி சார் உங்களுக்கும் தேங்க்ஸு. ஸோ மங்களம் கிரியேஷன் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும். ஸோ மாஸ்டர் மகேந்திரன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இந்த கேரக்டரை, காதல் குமார் என்ற கேரக்டரை நீங்கள் ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணிட்டீங்க. நான் இந்த கேரக்டரைசேஷனை நீங்கள் எங்கேயோ கூப்பிட்டு போனதுக்காக நான் உங்களை லைஃப்லேயே மறக்க மாட்டேன். இன்னொன்று சில விஷயங்கள் என்னென்னா, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் இந்த ஷூட் பண்ணுறதுக்காக எனக்கு சில ஃபெசிலிட்டி கிடைக்கல. அந்த சீன் நான் பண்ணியே ஆகணுன்றதுக்காக இவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணுறேன், சார் எனக்கு ஒரு 2-3 சீன் பண்ணணும் சார், ப்ரொடக்ஷனுக்கு தெரியாமல் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொன்னேன். எதுவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு எந்த காசும் கேட்காம, எந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கேட்காம, எதுவுமே பண்ணாமல் சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்தாரு. காதல் குமாரை வந்து இவர் விஷுவலி மட்டும் இல்லை, ஆடியோ லாங்குவேஜில் கூட காதல் குமாரை வந்து வேற மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு ஆடியோவில் இது கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை ரொம்ப பெருசாக காப்பாற்றிட்டீங்க இந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னை ரொம்ப பெருசாக எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச எல்லா டெக்னீஷியனும் எனக்கு ரொம்ப மாஸ்டர் பீஸாக கிடச்சிருக்காங்க. என் உணர்வு, என் எமோஷன்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஹிட் பண்ணுங்க. எல்லா சினிமாக்காரங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.